கோயிலுக்கு போயிட்டு வர இவ்வளவு நேரம் ஆடி இந்த அரக்கிங்க கிட்ட என்ன மாட்டி விட்டுட்டு போயிட்டல்ல. சாரி பத்து, நான் இவ்ளோ லேட் ஆகும்னு நினைக்கல. சரி சரி, போன காரியம் என்ன ஆச்சு? நல்லபடியா முடிஞ்சதா? சூப்பரா முடிஞ்சது. சரி சரி சரி, உன் பேக் எங்க? சீக்கிரம் போய் எடுத்துட்டு வர, அதுக்கு வேற கத்த போறாளுங்க. சீக்கிரம் போ. வர வர. என்னாச்சு சித்தப்பா? ஈவென்ட் மேனேஜ்மெண்ட்ல இருந்து ஆளுங்கள வந்துட்டாங்களா? அவங்க வர்றதெல்லாம் இருக்கட்டும் இந்திரா, நீ ஏன் இந்த அயலி விஷயத்துல இவ்ளோ அமைதியா இருக்க? எனக்கு என்னமோ இது சரியா படல இந்திரா. நீ என்ன சாதாரண ஆளா? நம்ம செங்கோட்டு வேலர் குடும்பத்தோட வாரிசு. இன்னைக்கு இந்த குடும்பத்துக்கு இப்படி ஒரு பேர் இருக்குன்னா அதுக்கு காரணம் நீயும் உன்னோட உழைப்பும் தானே. அப்படிப்பட்ட உன்னை அவ அவமானப்படுத்தியிருக்கானா? இதெல்லாம் நாம சும்மா விடக்கூடாது. விடுங்க சித்தி, இது நம்ம கபிலனோட கல்யாணம். இது நல்லபடியா நடந்து முடியட்டும், அதுக்கப்புறமா மத்ததெல்லாம் பேசிக்கலாம். என்ன இந்திரா பேசுற? இப்படி கல்யாணம் முடியட்டும் முடியட்டும்னு நாம அசால்ட்டா இருக்கறனாலதான் அவங்க நம்மள ஏறி மிதிச்சு போயிட்டே இருக்காங்க. அவங்க ஒண்ணு நம்ம கபிலனுக்கு வாழ்க்கை கொடுக்கல, நாம தான் அந்த குடும்பத்துக்கு வாழ்க்கை கொடுத்திருக்கோம். அதுக்கு கொஞ்சமாவது நன்றி விசுவாசம் இருக்க வேண்டாம்? நீ சொல்றதெல்லாம் சரிதான் செல்வநாயகி. எனக்கே இந்த விஷயத்துல அந்த அயலி மேல வருத்தமா தான் இருக்கு. இந்திரா சொல்ற மாதிரி இத நம்ம பிரச்சனை ஆக்கணும்னா தேவையில்லாம கல்யாணத்துலதான் பிரச்சனை வரும். அப்படி பிரச்சனை வந்தா வந்துட்டு போட்டோம். பிச்சைக்காரன் தட்டுல கிரீடம் விழுந்த கதையா திடீர்னு இப்படி ஒரு சம்பந்தம் கிடைச்சதும் அவங்க புத்திய காட்டிக்கிட்டே இருக்காங்கல்ல. அவங்களுக்கு நாம யாரு, நம்ம குடும்பம் யாருன்னு காட்டணும். அப்பதான் நம்ம கிட்ட சம்மந்தியா நடந்துப்பாங்க. சரிங்க சித்தி, அவங்க வரட்டும், அப்புறம் பேசிக்கலாமே. பேசிக்கலாம் இல்ல இந்திரா, பேசுவேன், கண்டிப்பா பேசுவேன். நீங்க ரெண்டு பேரும் இதை சும்மா விட்டாலும் நான் இதை விட மாட்டேன். விடு இந்திரா, அவ ஏதோ கோவத்துல பேசிட்டு போறான், நான் பாத்துக்கிறேன். சித்தப்பா, சித்தி கிட்ட நான் பேசி சமாளிச்சுக்கிறேன். நீங்க கபிலனை போய் பாருங்க. இன்னும் அவனோட ஃப்ரெண்ட்ஸ் வேற வரல, நீங்க கொஞ்சம் அவன் கூட இருங்களேன். சரிம்மா. சித்தப்பா ஒரு நிமிஷம். என்னம்மா? நான் கபிலன் விஷயத்துல கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா இருக்கிறது அவன் கஷ்டப்படணுங்கிறதுக்காக இல்ல, லைஃப்ல எந்த கஷ்டத்தையும் அவன் அனுபவிச்சிட கூடாதுங்கிறதுக்காக தான். சரி இந்திரா, கபிலனுக்கு நீ அக்கா இல்ல, அம்மா. அது எனக்கும் தெரியும், கபிலனுக்கும் புரியும். நீ கவலைப்படாத. எடுடா ரூஸ்லி ராஸ்கல், போன் எடுடா. எடுக்க மாட்டேனா?
போன் எடுக்காம என்ன பண்ணிட்டு இருக்கான்? வீட்டுல தான் இருக்கானா இல்ல கிளம்பி போயிட்டானா என்னன்னே தெரியலையே. செக்யூரிட்டி செக்யூரிட்டி. ஹலோ, நான் கபிலன் பேசுறேன் சார். சொல்லுங்க சார். ஒன்றும் இல்லை, என் ரூம்ல ஒரு ரெட் கலர் ஷூ இருக்கும். சரிங்க சார். அது இருக்கான்னு மட்டும் பார்த்து சொல்றீங்களா? சரிங்க சார். சாவி என்கிட்ட தான் இருக்கு. நான் பார்த்துட்டு வந்து உங்களுக்கு கால் பண்றேன் சார். கொஞ்சம் சீக்கிரம். சரிங்க சார். ஹலோ, சொல்லுங்க சார். உங்க வீடு பூரா தேடி பார்த்துட்டேன் சார். சிவப்பு கலர் ஷூ இல்ல சார். சார் வேற எங்கேயாவது இருக்கான்னு தேடி பார்க்கவா? இல்ல இல்ல இல்ல, வேணாம் 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 வேணாம், நான் பாத்துக்கிறேன். சரிங்க சார். நீங்க உங்க வேலையை பாருங்க. சரிங்க சார். சரிங்க சார், வச்சிடறேன் சார். ஷூ அங்க இல்லன்னா ப்ரூஸ்லி அப்ப வீட்டை விட்டு வெளியே போயிட்டான். அப்ப ஏன் போன் எடுக்க மாட்டேங்கிறான்?